அந்த 25 நிமிடங்கள் இந்த போர் விமானங்கள் குறிப்பா ரஃபேல் அதனுடைய வேகம், அதனுடைய தாக்குதல் துல்லியமாக இதெல்லாம் எப்படி ரஃபேல் கிட்ட இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்? ரஃபேல் வந்து பெஸ்ட் வந்து ஒரு ஃபைட்டர் பிளேன் அப்படின்னா ரஃபேல் வந்து கேட்கவே வேண்டாம். அது எல்லாமே கால்குலேட்டர் தானே. இங்கேருந்து இப்போ இவங்க ஆப்ரேட் பண்ணி வந்து பாருங்க, இங்கே அந்த பக்கமே போல இங்கேருந்து இந்த இடத்துக்கு அவ்வளோதான் இந்த நேரத்துக்கு இங்கேருந்து எப்படி இருக்கணும், அங்கே போகும்போது பாம் ட்ராப். ஸோ இவ்வளோ தான் இவங்க பண்ணுது. அப்போ அது துல்லியமானது, அதாவது அது ரொம்ப துல்லியம். ரஃபேல் வந்து ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் ஏர்கிராஃப்ட், அதாவது ஃபைட்டர் ஜெட் தான் சொன்னோம். ஸோ அது அருமையானது. இவ்வளோ கரெக்டாக ப்ளே பண்ணி க்ளீனாக வந்து அந்த கேரி அவுட் இல்லையா, அந்த மிஷன் பாசிபிள் அப்படின்னு அதை வந்து மிஷன் பண்ணி வச்சது. ஏன்னா ஃபைட்டருக்கு அந்த இது ரஃபேலுக்கு அந்த இது உண்டு, ரொம்ப ரொம்ப துல்லியமாக அடிக்கும். அது மாதிரி தான் பண்ணாங்க அவங்க. இல்லை குறிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பேச போல ப்ரமோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை அது ஒரு பக்கம். பட் இப்போ இங்கே ஏர்ஃபோர்ஸ்னு பார்க்கும்போது, இப்போ ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃபைட்டர்ஸ் வந்து ரஃபேல் இல்லை மெயினாக. முன்னாடிலாம் முன்னாடி இப்போ நாங்களாம் வந்து இருந்தபோதெல்லாம் மிக் இருக்குது, எம்ஐஜி நீங்கள் கேள்விப்படுங்க, மிக் 21, மிக் 23 அப்படின்னு. இந்த AN-12, AN-32லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் போகும். மிக் 21, மிக் 23லாம் அப்போ ரஃபேல் ஈக்குவல். அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்ட் அவுட். நாள் ஆச்சுல டைம். ஆமாம், ரஃபேல் இறக்கினாங்க. ரஃபேல் ரொம்ப அட்வான்ஸ்டு துல்லியம் அடிக்கும். மிக் 21, மிக் 23 கேட்க வேண்டாம். அது வச்சா வந்து க்ளீனாக வந்து அடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அதை இதில் சொல்லுவாங்க வந்து ஒரு இன்ச்சு கூட தப்பாதுமாங்க. ஒரு இன்ச்சுனா இப்படி தான், அது கூட தப்பாது, இங்கே தான் விடுமா அப்படின்னு. ரஃபேல் கேட்கவே வேண்டாம். ரஃபேலுக்கு அவ்வளோ பவர், ரொம்ப அழகாக கேரிட் அவுட் ஏர்ஃபோர்ஸ். நான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பெருமையாக இருக்கும். இதெல்லாம் நினச்சிருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக. நீ அடிச்சோன்னு ரைட், நம்ம ஆளுங்க பண்ணிருக்காங்கன்னு ஒருத்தர் ஃபைன் அப்படின்னு.